அதிமுக தலைமை திமுகவின் பலமான கூட்டணியை எதிர்த்து 2026 புதிய கூட்டணியை அமைக்கும் என தெரிய வருகிறது. ஏனென்றால் ராஜ்யசபா சீட்டு பிரச்சனையில் தேமுதிகவா பாமகவா என்ற அடிப்படையில் 3.5% வாக்கு வங்கி வைத்திருக்கும் பாமகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தேமுதிகவை கலட்டி விடலாம். அதேபோல் இன்று பத்திரிகையாளர்களிடம் பேட்டி கொடுத்த எடப்பாடி, திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி கட்சி என்றும் மற்றவர்களுடன் கூட்டணி வைக்க அதிமுக தயார் என்று கூறியதை நாம் கவனிக்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணிக்கு அதிமுக தயாராகிவிட்டது என்றே சொல்லலாம். மேலும் கட்சியில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பொருளாளர் பதவியும் தினகரனையும் சேர்த்துக்கொள்ள ஒப்புக்கொண்ட எடப்பாடி, சசிகலாவுக்கு மட்டும் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் என்றே கூறப்படுகிறது. எனவே 2026 ஆண்டு தேர்தல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது.